ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கான முதல் ப்ரோமோ விஜய் சேதுபதி அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வந்து நடக்க போகுதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டு கண்ணில் பார்த்தா அவன் என்னென்ன தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுனால சட்டையிலே ஒரு கண்ணை வந்து போட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி தெரிவிக்க விடக்கூடிய கேள்விகள் வந்து இருக்க போது. அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரை வச்சு செய்ய போகிறாரு. ப்ரோமோ வந்து தெரியுது. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி வச்சு செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கை எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து டெவில் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்கில் வந்து டெவிலாக ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா அவர்களும் ஜாக்லின் அவர்களும் ரொம்பவே கருணை காட்டி ஏஞ்சல்ஸ் மாதிரியே வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து பயங்கரமாக கத்தி கதறி சண்டையெல்லாம் போட்ட இவங்க அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலாக இருக்கும்போது அவங்கள எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதை எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்ணுறாரு, பேயை இருங்கன்னு சொன்னால் பேயை விட மோசமாக இருக்காங்க, அதை போய் கேட்க போனால் எகிரி கழுத்தை கடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அது பார்க்கும்போது செம ஃபன்னாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சௌந்தர்யா அவர்களுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து இருக்க போகுது. அதை தாண்டி வந்து ஏஞ்சலாக இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், என்னை வந்து அளவைங்க, என்னை ஏதாச்சும் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்ச் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதானே வந்து நேற்றுக்கு வந்து எல்லோரும் பண்ணாங்க, அதை நீங்கள் அக்செப்டே பண்ணிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி, அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராடிக்ஷன் அப்பயே வந்து கிளம்பிச்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண போகிறார். அதுதான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கமற்றவர்களாக இருங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அதை விட இறங்கி செஞ்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதனால் மஞ்சரி அவர்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்க போகுது அவங்களுக்கு. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து உயிரை கொடுத்து அந்த டாஸ்க் வந்து பண்ணாங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்கடா, டெவில்லாம் இப்படி தான்டா இருக்கும், இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வந்து கொடுத்துருக்காங்கடா, சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் டீம்லேருந்து. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பேய் இப்படி தான் இருக்கணும், இதை தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க, கேங் அமைச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த குரு பிசத்தை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரு. இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தயவுசெய்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஜாக்லினுடைய கேம் பிளேயும் உருப்பிடும். ரயான் அவர்களுடைய கேம் பிளே அப்போ தான் கண்டிப்பாக சொல்கிறான், அந்த மனசு சூப்பரான ஒரு பிளேயர். அவங்க வந்து ரயானை பேம்பர் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதனால் வந்து அந்த பையனால் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு கேமை ப்ளே பண்ணவே முடியல. உண்மையாகவே லாஸ்ட் வீக்கில் வந்து எவ்வளோ தூரம் பார்த்தோம், அந்த பையனுக்கு எவ்வளோ தூரம் கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாரம் அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக டெவில் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற டாஸ்கில் அவரால் முற்றிலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துச்சோ அப்படின்ற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அப்படியே விளையாட முயற்சி பண்ண நம்மளுடைய ரஞ்சித் அவர்களையும் இவங்க பிடிச்சி ஒரு மாதிரி மண்டையை கழுவி விட்டாங்க. ஸோ அதனால் அந்த மனசும் ஒரு மாதிரி வந்து ஆயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்புறம் சௌந்தர்யா அவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். என்ன இந்த புள்ளி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, புள்ளி பண்ணுறது, அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் கூட ஒரு பெரிய அளவுக்கு வந்து போகலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஆனாலும் சௌந்தர்யா அவர்கள் மறுபடியும் அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மேபி நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்றதுனாலையும், அதே மாதிரி பெரிய அளவுக்கு வந்து கைத்தட்டல்கள் நமக்கு வருது அப்படின்றதுனாலையும் மேபி சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து இந்த திமிருத்தனம் இன்னும் கூட அதிகமாகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா அவர்களை நம்ம சொல்லி ஆகணும். அது தாண்டி நிறைய நேரங்கள் வந்து நேர்மையாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜாக்லின் தப்பு பண்ணால் ஜாக்லின் நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, ரஞ்சித் சார் அந்த விதத்தில் வந்து சொல்லலை, நீயா புரிஞ்சுக்கிட்டு உன்னை கிரியேட் பண்ணாத, ப்ரேம் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ இன்றைக்கான எபிசோடு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.